அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா அந்த நித்தி ஆயோக் அறிக்கை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரும். ஓகேங்களா, எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ்ல தமிழகம் எதுல எல்லாம் சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் சார்பில் ஒரு செய்தி குறிப்பு அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. அதில் பார்த்தோம்னா வறுமை ஒழிப்பு கோல் நம்பர் 1 நோ பாவர்ட்டி, அடுத்தது சுற்றுச்சூழல் பராமரிப்பு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த கோல் நம்பர் 13, அடுத்தது குறைந்த செலவில் மாசிலா எரிசக்தி ஆகியவற்றிலெல்லாம் பார்த்தோம்னா, அதாவது தேர்ட் ஒன் பார்த்தோம்னா அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம், கோல் நம்பர் 7. ஓகேவா, எனர்ஜினா டோனி ஞாபகம் வச்சுங்க, 7னா டோனி நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, ஸோ இந்த கோல்ஸ்ல எல்லாம் பார்க்குறப்ப தமிழ்நாடு இந்தியாவோட ஆவரேஜோட பெட்டர் பெர்ஃபார்மிங்காக இருக்காங்க. தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடத்துல இருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாம மொத்தம் 10 குறியீடுகள்ல பாக்குறப்ப தமிழ்நாடு வந்து ஒரு முன்னணி மாநிலமாக இருக்காங்க. இதுல எல்லாம் பார்த்தோம்னா பசிப்பினி அகற்றல், பொருளாதாரம், தரமான கல்வி, மக்கள் நலம், தொழில் வளர்ச்சி, தூய்மையான குடிநீர், சமத்துவமின்மை, உற்பத்தி மற்றும் நுகர்வு, அமைதியை காத்தல், பாலின சமத்துவம் போன்ற குறியீடுகள்ல தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்காங்க. அதனுடைய தரவரிசைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ஒவ்வொரு இலக்கும் நம்ம எஸ்டிஜி கோல்ஸ் ஒவ்வொரு இலக்கு தமிழ்நாடு எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது, தேசிய சராசரி 100க்கு எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க, இந்திய அளவில் எவ்வளோ, அது தமிழ்நாடோட ஒப்பிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக சொன்னாங்க. எதுல எல்லாம் தமிழ்நாடு இந்தியாவிலே ஃபர்ஸ்டா சொன்னாங்க. எதுலன்னா வறுமை ஒழிப்புல இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நித்தி ஆயோக் கூட நம்மளை பாராட்டியிருக்காங்க. சரியா, அப்ப 92 மதிப்பெண் வாங்கியிருக்கோம். அடுத்ததா பார்த்தோம்னா குறைந்த செலவில் மாசிலா எரிசக்தி 100 மார்க் வாங்கியிருக்கோம் நம்ம. எதுல அப்படின்னா அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி கோல் நம்பர் 7ல. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பராமரிப்புல தமிழ்நாடு இந்தியாவோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 81 மார்க், இந்தியாவோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 67. ஸோ இந்த டேட்டா நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப்ல இந்த டேட்டாவை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, சரி, அடுத்த நியூஸ்குள்ள போவோம். 50 பேர் அடங்கிய நிழல் அமைச்சரவை ஒடிசாவின் நவீன் பட்நாயக் அதிரடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2000ஆம் ஆண்டிலிருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 24 ஆண்டுகளுக்கு யார் முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னா ஒடிசாவை சேர்ந்த நவீன் பட்நாயக் அவர்கள் தான். வந்து பிஜு ஜனதாதள் கட்சியை சேர்ந்த நவீன் பட்நாயக் அவர்கள் 24 ஆண்டுகளா முதலமைச்சராக இருந்தார். சமீபத்தில் நடந்த தேர்தலில் அவருடைய கட்சி தோற்கடிக்கப்பட்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தான் இப்போ அங்கே ஆட்சியில் இருக்காங்க. சரியா, ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலே புதுமையான ஒரு நடைமுறையை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது நிழல் அமைச்சரவை அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருந்தாங்க தலைப்புல. ஓகேங்களா, நிழல் அமைச்சரவை அப்படின்னா ஷேடோ கேபினெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேடோ கேபினெட் பத்தி நமக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஷேடோ கேபினெட்னா என்ன, அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கேபினெட் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஓகேங்களா, ஒரு ரூலிங் பார்ட்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், அந்த அமைச்சரவை குழு அப்படிங்கிறத நம்ம கேபினெட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஷேடோ கேபினெட் அப்படின்னா என்னன்னா எதிர்கட்சியை சேர்ந்தவங்க, இப்ப ஆளுங்கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் இருப்பார், எதிர்கட்சியில எதிர்கட்சி தலைவர் இருப்பார். அவர் முதல்வர் என்னென்ன வேலைகளை பண்றாரோ அதை வந்து கண்காணிக்கக்கூடிய தலைவரா எதிர்கட்சி தலைவர் இருப்பார். இங்கே ஒரு ஹோம் மினிஸ்டர் இருந்தாருன்னா இங்கேயும் ஷேடோ ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அது மாதிரி எதிர்கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷேடோ கேபினெட் அப்படிங்கிறத போடுவாங்க. ரூலிங் பார்ட்டியில இருக்க மாதிரியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி கொடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி எதிர்கட்சியை சேர்ந்தவங்க ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ஒரு ரோல் அவங்களே அசியூம் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, இப்போ நான் அவர் ஹோம் மினிஸ்டரா இருக்கார் ரூலிங் பார்ட்டியில, நான் வந்து ஹோம் மினிஸ்டரா இருக்கேன். அப்போ ஹோம் மினிஸ்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து அந்த ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஓகேங்களா, அவர் என்ன பண்றாரு, அவரோட நடவடிக்கைகளை நான் கண்காணிச்சுட்டே இருப்பேன். இந்த ஒரு நடைமுறை தான் ஷேடோ கேபினெட் அப்படிங்கிற நடைமுறை. ஓகேவா, இது எங்க பரவலா காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கிலாந்து இருக்கு இல்லையா, பிரிட்டன், அந்த ஊர்ல பார்த்தோம்னா ஷேடோ கேபினெட் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஓகேவா, அந்த ஒரு நடைமுறையை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிஜு ஜனதாதள். ஓகேங்களா, சோ இந்த குழு பார்த்தோம்னா அமைச்சர்கள் துறை ரீதியாக முறையாக செயல்படுகின்றனரா, திட்டங்களை நிறைவேற்றுகின்றனரா, திட்டங்களை நிறைவேற்றுகின்றன என்பதை தீவிரமாக கண்காணிக்கும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொருத்தோட அமைச்சருடைய பணிகளை இவங்க வந்து ஸ்க்ரூட்டனைஸ் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. சரியா, ஸோ இந்த ஒரு நடைமுறை பார்த்தோம்னா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பிரிட்டன்ல இருக்கக்கூடிய நடைமுறை இந்தியாவுக்கு வந்திருக்கு. நவீன் பட்நாயக் அவர்களை பார்த்தோம்னா அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஐரோப்பிய நாடான பிரிட்டன்ல தான் அதிக காலம் இருந்திருப்பார். ஸோ அவர் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அந்த ஒரு விஷயத்த இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு, ஒடிசால இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. சரியா, ஆக்சுவலி இது ஒரு நல்ல மெத்தட். ஓகேங்களா, எதிர்கட்சிகள் சரியா செயல்படுறதுக்கு இது ஒரு சூப்பரான வழியாக கூட இருக்கும். ஓகேயா, சரி, அதுதான் இந்த நியூஸ்ல பார்க்குறோம். கடைசியா பார்த்தோம்னா
கேரள அரசின் வெளியுறவுத்துறை செயலராக வாசுகி நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரியா கேரள அரசாங்கம் வாசுகி அப்படிங்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த வெளியுறவு விவகாரம் அப்படிங்கிறது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு விஷயம். ஓகேவா? அதுக்காக ஒரு மாநில அரசாங்கம் வெளியுறவு செயலாளர் அப்படிங்கிறது அப்பாயிண்ட் பண்றது இந்தியாவில் கேள்விப்படாத ஒரு நடைமுறையா இருக்கு. இப்படி ஒரு நடைமுறையை பண்ணனால கேரள அரசாங்கத்து மேல ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது எழுந்திருக்கு. ஸோ அந்த சர்ச்சையை ஒட்டி தான் இந்த ஒரு செய்தியை பார்க்குறோம். யார் சமீபத்தில் ஒரு வெளியுறவுத்துறை செயலாளரை எந்த மாநிலம் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா கேரளா தான். யார் அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாசுகி அப்படிங்கிற இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற செய்தியை மட்டும் இதில் பார்க்குறோம். ஓகேவா? இந்த ஒரு ஷேடோ கேபினெட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இந்த டிஎன்ஏல இந்த ஆர்டிகல்ஸ் இந்த டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.